ஹாய், இன்னைக்கான குட்டி மேட்ரு. யூஸ்வலாக நம்ம வந்து இந்த சான்ஸ் தேடுறதுக்கோ, இல்லை ஜாப் தேடுறதுக்கோ, இல்லை வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு இன்னொருத்தர் நம்ம பேசுகிறோன்னு வச்சுங்களேன். எதை வந்தாலும் சொல்லுங்கள் ப்ரோ, ஏதாவது சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, ஃப்யூச்சரில் ஏதாவது ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட பேசியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க என்ன மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக ஷுர் அப்படின்வாங்க. நான் அவங்களுக்கு தான் இது ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். என்னென்னா, அவங்க வந்து உண்மையிலே அவங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இவங்க ஃப்யூச்சரில் வந்து இவங்களை ஹெல்ப் பண்ண முடியும், எப்படியாவது இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான். ஏன்னா இது வந்து ராங் ஹோப் க்ரியேட் ஆகி சம்டைம்ஸ் சில பேர் வந்து அது நேச்சுரலாக எடுத்துருக்காங்க. நம்மளால் நார்மலாக ஒருத்தர் ஷோர்னு சொன்னால் அது வந்து இல்லைன்றதான் நம்ம இதுக்கு வந்துட்டோம், ஓகேங்களா. ஆனால் சில பேர் அது வந்து ஒருத்தரோட வேரியேஷன் வச்சுங்களேன், ஒருத்தரோட எமோஷன்ஸ்னு வச்சுங்களேன், அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க. பட் அது ஒரு நம்பிக்கையை வச்சுப்பாங்க, திருப்பி ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணி டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இரிட்டேஷன் ஆகும், என்ன இவன் மறுபடியும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. ஸோ மேபி நம்ம ரேதராக என்ன உண்மையிலே டிரான்ஸ்பரண்ட்டாக பேசிடலாம். அதாவது இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில் எதுவுமே பண்ண முடியல, பட் நம்ம நேச்சுரலாக டச்சில் இருப்போம். டச்சில் இருந்து ஏதாவது ஒன்று ட்ரிகர் ஆச்சுன்னா அதுக்கான ஒரு விஷயம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், இல்லை நம்ம வந்து ஒரு எங்கேயாவது பார்த்துக்கிட்டா கூட நல்லா பேசிக்கலாம். பட் இது என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. இது நிறைய பேர் இந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க, என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது, பட் எதாக இருந்தால் பார்த்துக்கலாம். பட் உண்மையிலே வி ஹாவ் டு மீன் தட். எங்கேயுமே வந்து ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலும் நம்மளாம் உண்மை பேசி பழகணும்னு நினைப்போம், நம்ம எல்லாருமே உண்மை பேசுகிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் சின்ன விஷயத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் எனக்கான ஒரு லேர்னிங்காக நான் இதை பார்த்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. தேங்க்யூ.